எடப்பாடி பழனிசாமி ஒரு பொருட்டை எடுத்துக்க மாட்டார். He is unfit to be a leader. The most idiotic political leader in the state. அதிமுகவை எந்த கும்பனாலும் அசைக்க முடியாத நிலையில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. சி.வி. சண்முகம் சொல்றார். அவர் மாலை நேரத்தில் தான் அது மாதிரி ஒத்து வராத கருத்துக்களை எல்லாம் வந்து பேசுவார். துரோகிகளை கடந்து கூட இருந்தே உறவாடி கெடுப்பவர்கள் அப்படின்னு சொல்றாரு. அமித்ஷாவை சொல்றாரு. அமித்ஷாவை சொல்றாரு. புரோக்கர்னு சொன்னாங்கல்ல, அது குருமூர்த்தியை சொல்றாரு. முழு கட்டுப்பாடு எடப்பாடி பழனிசாமி கிட்ட தானே இருக்கு. அப்ப அவரு தானே எல்லா முடிவும் எடுக்கணும். அவர் சொல்லித்தான் சிவி பேசியிருக்காரு. அப்படியே இன்னொரு ஆளை வச்சு பேச அந்த அளவுக்கு என்ன பயம், யாருக்கு பயப்படுங்கிற அவசியம் எடப்பாடி பழனிசாமி? சேப்பா அவரே பேச சொல்லுங்க. இன்னைக்கு மெகா கூட்டணி கட்டமைப்பு ஜனவரி இறுதிக்குள்ள கூட்டணி முடிவு விடுன்றாரு. யாருன்னு சொல்லுங்கன்னு சொல்றாரு. ட்ரம்பா, எலன் மாஸ்கா, யாரு? தாவேகா குறித்து நம்முடைய நிலைப்பாடு என்ன? அதிமுக பத்தி என்ன நிலைப்பாடு தாவேகாவுக்கு இருக்கு? அவர் இது வரைக்கும் உங்களை பத்தி பேசவே மாட்டேங்கிறாரு. அப்புறம் எதுக்கு அவங்க அதிமுகவை அபகரிக்க நினைக்கிறாங்க, அதனால பேச நினைக்க மாட்டேங்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களது சகோதரர் இறந்தார் இல்லையா? அவர் ஏதேனும் அரசு பொறுப்புல இருக்கிறாரா? இல்ல. அதிமுக முன்னால இருந்தவரா? அவருக்கு ஏங்க அதிமுக பொதுக்குழுவில் தீர்மானம் போடுறீங்க? நீங்கள் பிரதான எதிரியாக கருதுகிற தீய சக்தி என்று அம்மாவால் வர்ணிக்கப்பட்ட திமுக தலைவரது குடும்பத்தை சார்ந்த ஒரு உறுப்பினர், அரசியலுக்கு தொடர்பில்லாதவர். அப்போ உங்களுக்கு அவர்களோடு என்ன உறவு? எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சி அமைப்பதை அவர் மனப்பூர்வமாக விரும்புகிறார். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் முன்னாள் எம்பி திரு கே.சி. பழனிசாமி அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம். நேற்று நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் 2026 ஒன்றிணைந்த அதிமுக அப்படிங்கிற பெரும் கனவுகளும் எப்படியும் நினைச்சிருவோங்கிற ஒரு நம்பிக்கையும் இருந்தது. அந்த காத்திருப்புக்கான எல்லா கதவுகளையும் எடப்பாடி பழனிசாமி மூடிட்டாரா? அதாவது அது ஒரு நல்ல முடிவாக எந்த ஒரு அதிமுக தொண்டனும் எந்த ஒரு அதிமுக வாக்காளரும் அதை பார்க்கல. குறைந்தபட்சம் இந்த தேர்தலில் ஒரு வெற்றி பெறுகிற ஒரு யுக்தியாக எல்லோரையும் ஒருங்கிணைக்கிற பணியை திரு எடப்பாடி பழனிசாமி முன் எடுத்திருக்கணும். அப்படி அவர் எடுக்காதது ஒரு தவறான சமிக்கையை அதிமுக தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் கொடுத்திருக்கு. பல பேர் அதிமுக சார்ந்தவர்களின் இடத்துல பேசுகிற போது சொல்கிற கருத்துக்களே, இந்த முறை நாம் வெற்றி பெற முடியாது என்பது எடப்பாடி பழனிசாமி உறுதியாக நம்புகிறார். ஒருவேளை அவர் மீண்டும் முதலமைச்சராகி விடலாம், அது உறுதியாக நடந்துவிடும் என்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்திருந்தால் இணைப்புக்கு அவர் முயற்சி எடுத்திருப்பார். ஏன்னா அவர்தான் முதலமைச்சர் என்று வருகிற பொழுது வேற எந்த சக்திகளாலும் அவருக்கு இடையூறு ஏற்படுத்திவிட முடியாது. அப்போ நாம் இந்த முறை வெற்றி பெறப் போவதில்லை, கட்சியையாவது நம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஒற்றை புள்ளியில் மட்டுமே அவர் பயணிக்கிறார். இது ஒரு மிக தவறான சமிக்கையை தேர்தலுக்கு முன்பே சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியை உணர்ந்தார்கள் அந்த மெகா கூட்டணி என்பதால். இந்த முறை அந்த மெகா கூட்டணி மட்டுமல்ல, இயக்கம் ஒன்றிணைக்கப்படாததால் அந்த வலுவோடு களத்தில் இறங்குகிற அந்த நிலையையே அதிமுக தொண்டர்கள் இழந்து விட்டார்கள். அதற்கு மேலே திரு எடப்பாடி பழனிசாமி பழைய வாக்கு கணக்குகளை எல்லாம் சொல்கிறாரு. அவர் சொல்கிறதெல்லாம் வெறும் அர்த்தமெட்டிக். விஜய் என்கிற ஃபேக்டர் அப்போ இல்லை, தாவேக என்கிற கட்சி அன்றைக்கு இல்லை. இன்றைக்கு அதனால் ஏற்படுகிற தாக்கங்களை அவர் கணக்கில் கொள்ளலை. அமித்ஷா அவர்களே 21-18-39ன்னாரு. இவர் அதை திருத்தி 41.33 என்று சொல்லுகிறார். அது எல்லோரையும் உள்ளடக்கியது தானே. முதல்ல அந்த வலிமையோடு இன்றைக்கு பாஜக கூட்டணி இருக்குதா, என்டிஏ இருக்கிறதா? அந்த வலிமையோடு இன்றைக்கு அதிமுக இருக்கிறதா? இந்த இரண்டுக்கு மேலே இந்த இரண்டு பேரும் இழந்த வலிமையை தாண்டி விஜய் ஆல் ஏற்படுகிற தாக்கம், இதை நிச்சயமாக திமுக அணியில் ஒரு செட்பேக் இருக்குது, அவர்களுக்கும் குறையும். ஆனால் அது அதிமுகவையும் பாதிக்கும். அப்போ ஒரு எந்த விதமான ஒரு அடிப்படை
நம்பிக்கையற்ற ஒரு கணக்கைத்தான் திரு எடப்பாடி பழனிசாமி நேற்று பேசியிருக்கார். நீங்க எப்படி சொல்றீங்க? ஆனா அதிமுகவை எந்த கும்பனாலும் அசைக்க முடியாத நிலையில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமின்னு சி வி சண்முகம் சொல்றாருல்ல. ஆமாம், அவர் மாலை நேரத்தில் தான் அது மாதிரி ஒத்து வராத கருத்துக்களை எல்லாம் வந்து பேசுவார். கொம்பனால் அசைக்க முடியுதா முடியலையா அப்படிங்கிறது பிரச்சனை. வென்று ஆட்சி அமைக்கிற வல்லமையோடு அதிமுக இருக்கிறதா இல்லையா? திரு சி வி சண்முகம் அவரோட அந்த பேச்சில் அல்லது மற்ற முன்னாள் அமைச்சர்கள் பேச்சிலேயோ இந்த முறை நாம் தான் வெல்கிறோம், நாம் தான் ஆட்சி அமைக்கிறோம் என்கிற அந்த நம்பிக்கை தெரிந்ததா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரியல. நான் பல பேர்கிட்ட கேட்டேன், அவர்களுக்கு அது வந்து தெரியலை. அதாவது வழக்கமாக நான் ஒரு 82ஆம் வருஷத்திலிருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து நான் பொதுக்குழு அட்டன் பண்ணுறேன். 43வது பொதுக்குழுவை நான் பார்க்கிறேன். இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலையும் அம்மா காலத்திலையும் பேசுவதே புரட்சி தலைவர் முதலமைச்சர் ஆவதற்கு என்றால் எம்ஜிஆரை நம்பி வாக்களிப்பதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள். அதே மாதிரி அம்மாவும் காலத்திலையும் அதே தான். ஆனால் நேற்று எடப்பாடி பழனிசாமியோ அல்லது அதற்கு முன்பு பேசியவர்களோ எதிரே இருக்கிற இங்கே வந்திருக்கிற பொதுக்குழு உறுப்பினர்கள் நீங்கள் உழைத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் இதுதான் பேசினாங்க. எடப்பாடி பழனிசாமி என்னங்கிறாரு, அதெல்லாம் பத்தாது, எனக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த மேடையில் இருக்கிற முன்னாள் அமைச்சர்களும் சேர்ந்து உழைத்து என்னை முதலமைச்சராக்கிவிட வேண்டும். இதைத்தான் அவங்க சொன்னாங்க. உழைக்கணும் தானே சார், கட்சியார் உறுப்பினர்கள் முதல்ல உழைச்சாதானே மக்கள் வாக்கு போடுவாங்க. யாராவது திரு எடப்பாடி பழனிசாமி என்பவர் ஒரு சிறந்த முதலமைச்சர், மக்கள் அபிமானத்தை பெற்றவர்கள், அவர் மீண்டும் முதலமைச்சராக உருவாக வேண்டும் ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள், அல்ல மக்களிடத்தில் ஒரு பெரிய ஆதரவை அவர் பெற்றிருக்கிறார். அதனால் தேர்தல் வச்சா போதும், வெல்வது அதிமுக தான், அப்படி யாருமே பேசலை. சொல்றாங்கல்ல வெற்றி நமக்கு தான் 210 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம்னு சொல்றாங்களே. 210 தொகுதி இந்திய அளவுலையா? தமிழக அளவுல தான் 234 இருக்குல்ல சார். திமுக 200 தொகுதி தான் சொல்றாங்க, அதிமுக 210 தொகுதி சொல்றாங்க. சொல்றது ஏன் சார்? அப்ப இந்த 25 தொகுதியில ஏன் ஜெயிப்போம், ஏன் நம்ம வெற்றி பெற மாட்டோம்? அது காரணத்தை சொல்லுங்க. அந்த காரணம் மற்ற தொகுதிக்கு பொருந்துதா இல்லையான்னு பார்ப்போம். அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன கணக்கு சொல்கிறாரு? சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு சதவீதங்களை கணக்கெடுத்து 80 தொகுதிகளில் அந்த கூட்டணி சேர்ந்திருந்தால் வெற்றி. இப்போ அந்த கூட்டணியே இல்லைங்க. இப்போ மெகா கூட்டணி கட்டமைப்பு ஜனவரி இறுதிக்குள்ள கூட்டணி முடிவு விடுன்றாரு. யாருன்னு சொல்லுங்கன்னு சொல்றாரு. ட்ரம்பா, எலன் மாஸ்கா, யாரு 21ல இருந்ததையோ அப்படி கொண்டு யாருன்னு கேட்குறேன். அதாவது புதுசாக இப்போ கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் இன்றைய தேதிக்கு போய் இனிமேல் கட்சி துவக்கி யாரும் வந்துட முடியாது. இருக்கிற கட்சிகளுக்குள்ளே தான் வரணும். விஜயை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கூட்டணி இல்லை, எங்கள் தலைமையில் விஜய் முதலமைச்சர்னு அறிவிச்சிட்டாங்க, நம்ம நம்புகிறோம். சீமானு அதை அறிவிச்சிட்டாரு. திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்குது. பாஜக கூட்டணியில் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி பிளவுபட்டு நிற்குது. தேமுதிகல நீ போன தடவையே எங்களை ஏமாத்திட்டீங்கன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கிறாங்க. வேற யார் இருக்கிறாங்கன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்களேன். பாமகவும் தேமுதிகவும் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? சரி, இவர்கள் வந்தாலும் அதிகபட்சமா இவர்கள் எல்லோருமே வந்தாலும் கூட அந்த அவர் சொல்றாரு இல்லையா 83 தொகுதி அது வராதுன்னு சொல்றாங்க. அந்த கூட்டணி பலம் இன்றைக்கு இல்லை. இப்போ அண்ணாமலைக்கும் பிஜேபிக்கும் அந்த ஆன்டி திமுக வாக்குகளை அவர்கள் ஓரளவுக்கு உருவாக்கி வச்சிருந்தாங்க. இன்றைக்கு அது இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அன்றைக்கு என்டிஏவினுடைய பலம் அதிமுக இல்லாம 18%, இன்றைக்கு 8% கூட இருக்காது என்பது என்னுடைய கணிப்பு. நயினார் மாற்றத்தினாலே எல்லாமே போயிரும்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஏன் என்ன போய் நயினாரோட கோர்த்து விடுறீங்க? அவர் என்னோட நண்பர், அவர் என்னோட நண்பர். பாஜக பலம் இழந்திருக்கிறது. 18% வாக்கு இன்றைக்கு பல்வேறு சூழ்நிலைகளால் 8% நிற்குது. அதே மாதிரி அதிமுகவை பொறுத்த வரைக்கும் சென்ற முறை அந்த 21% பெற்றாலே அது பெரிய விஷயம். ஏன்னா அந்த விஜய் என்கிற அந்த தாக்கத்தை தாண்டி அந்த 21% அல்லது 23% அதை அவர்கள் பெற்றாலும் கூட பெரிய விஷயம். அப்ப ரெண்டு சேர்ந்த என்னாச்சு? 30% ஆச்சு. திமுக கூட்டணியில் என்ன 45% இருக்கிறாங்க. 5% விட்டுருங்க, விஜய்க்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க.
40% இருக்கிறாங்க. அப்போ 10% வித்தியாசம் வந்து இருக்கு. அப்போ 10% இது வந்து ஒரு லாஜிக்கா இல்லை. யாரை கேட்டாலும் இல்லை இந்த முறை திமுக தானே, கட்சி ஒன்னா சேரலைன்னா திமுக தான் ஆட்சி அமைக்கும். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சி அமைப்பதை அவர் மனப்பூர்வமாக விரும்புகிறார். எப்படி சார் விரும்புவார்? ஒரு எதிர்க்கட்சி தலைவர், அதிமுக பொதுச் செயலாளர், இப்போ ஆட்சியில் இருக்க கட்சியை மீண்டும் ஆட்சிக்கிறோன்னு எப்படி நினைப்பாரு? திரு ஸ்டாலின் அவர்களது சகோதரர் இறந்தார் இல்லையா, அவர் ஏதேனும் அரசு பொறுப்புல இருக்கிறாரா? இல்ல. அதிமுக முன்னால இருந்தவரா? அவருக்கு ஏங்க அதிமுக பொதுக்குழுவுல தீர்மானம் போடுறீங்க? திமுக கூட தான் சார் விஜயகாந்த் மறைவப்போ இரங்கல் தீர்மானம். அவர் கட்சி தலைவருங்க. விஜயகாந்த் இன்னொரு கட்சியினுடைய ஒரு தலைவர், கலைஞரது மிக நெருங்கிய நண்பர். கரூர்ல 41 பேர் இறந்தாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு தீர்மானம் போடலையே நீங்க நேத்து? அந்த மக்கள் நலனில் அக்கறை கொண்டவர்களாக இருந்திருந்தால் அந்த 41 பேருக்கு நீங்க ஒரு தீர்மானம் போட்டு சிபிஐ விசாரிக்கிறாங்க, உண்மை குற்றவாளிகள் அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், நடவடிக்கை எடுக்கணும்னு வலியுறுத்தி இருக்கலாம்ல. நீங்க திரு ஸ்டாலின் அவர்கள் சகோதரர், நான் அவரை குறைச்சி மதிப்பிடல, தவறாக நான் சொல்ல வரல. அதிமுக பொதுக்குழு என்பது இந்த கட்சியினுடைய ஒரு உயர்ந்த ஒரு அமைப்பு, இந்த கட்சியினுடைய தலைவரை நிர்ணயிக்கிற அமைப்பாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதில் நீங்கள் பிரதான எதிரியாக கருதுகிற தீய சக்தி என்று அம்மாவால் வர்ணிக்கப்பட்ட திமுக தலைவரது குடும்பத்தை சார்ந்த ஒரு உறுப்பினர், அரசியலுக்கு தொடர்பில்லாதவர். அப்போ உங்களுக்கு அவர்களோடு என்ன உறவு? சென்ற தேர்தலில் திரு ஸ்டாலின் என்ன சொல்லி பிரச்சாரம் செய்தார்? 90 நாளில் சிறை வைப்பேன், கைது செய்வேன், 14 அமைச்சர்கள் மீது ஆளுநரிடத்தில் ஆதாரத்தோடு புகார் கொடுத்திருக்கிறேன். என்ன ஆச்சு? என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அப்ப இந்த ரெண்டையும் பொருத்தி பாருங்க. இதை இந்த அளவுக்கு உள்ள போய் பார்க்கணுமா? நான் 2 பேரும் மறைமுக பேச்சுவார்த்தையில இருக்காங்க, 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வந்து காசிப்பா எதையுமே சொல்லல சார். நீங்க ஒரு யூகத்தின் அடிப்படையில் பொதுக்குழுவால் போட்ட தீர்மானத்தை வச்சு நான் பேசுறேன், ஆதாரத்தோட பேசுறேன். திரு ஸ்டாலின் அவர்கள் சென்ற முறை என்ன பிரச்சாரம் செய்தாரோ, 4.5 ஆண்டு, 4.75 ஆண்டு ஆக போகுது, அது கழித்து ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கேட்கிறேன். வேணா இந்த அரசாங்கத்திலிருந்து யாரேனும் பதில் சொல்லட்டும். இல்லை நாங்கள் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், எவ்வளோ பேரை நாங்கள் சிறை வச்சிருக்கிறோம், சொல்லட்டுமே. நீங்க சொல்றீங்க 10% வாக்கு வித்தியாசம் வரும், விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டர் வந்தாச்சு, திமுக வாக்குகளே அங்கே போகும் அப்படின்லாம். கடந்த தேர்தலிலேயே 3% கிடையாது, 1.5% வாக்கு வித்தியாசம் தானே எஸ்பி வேலுமணி சொல்றாரு. இன்னொரு பக்கம் இந்த தேமுதிக, பாமக இவங்கெல்லாம் வந்தாலே நீங்க பலம் பத்தாதுன்னு சொல்றீங்க. அவங்களாம் வரவே வேண்டாம், அதிமுக பாஜக மட்டும் இருந்தாலே நம்மளால ஆட்சி பிடிக்க முடியும்னு சொல்றாங்க. விஜய் வந்தாலும் விஜய் அவங்க பொருட்டாவே எடுத்துக்கல, திமுக அதிமுக தான்ன்றாங்க. விஜய் வந்து பேசக்கூட மறுக்கிறாங்க. நம்ம பொருட்டா எடுத்துக்கிற மக்கள் பொருட்டாக எடுத்துக்கொள்வார்களா மாட்டாங்களாங்கிறதான விஷயம். நம்ம பொருட்டா, இப்ப நான் எடப்பாடி பழனிசாமி ஒரு பொருட்டா எடுத்துக்க மாட்டான், நான் எடுத்துக்கவே மாட்டேன்னு சொல்றேன். He is unfit to be a leader. அதான் என் கருத்து. Unfit, the most idiotic political leader in the state. ஆனா அதுக்காக மக்கள் அப்படித்தான் இருக்காங்கன்னு நான் சொல்ல முடியுமா? அது என்னுடைய கருத்து. மக்கள் என்ன பார்வையில் வச்சிருக்காங்க, அவரை ஒரு அரசியல் கட்சி தலைவராக பார்ப்பாங்க. அப்போ அவரை நம்பி ஒரு 20% வாக்குகள் அதிமுகவுக்கு விழுந்திருக்குது. அப்போ அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி தாவேகாவை ஒரு கட்சியாக எடுத்திருக்கலாம், எடுக்காமல் இருக்கலாம், விஜயை ஒரு தலைவராக அங்கீகரிக்கலாம், அங்கீகரிக்காமல் இருக்கலாம். மக்கள் என்ன செய்வார்கள் நம் மனதில் எண்ணுவதால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள்னு ஏதேனும் இருக்குதா? இல்லை இல்லை, அவ்வளவுதானே. அப்போ அதிமுக வந்து தாவேகாவுக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல, நம்மை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய கடமை இருக்கா இல்லையா? நீங்க விட்டுருங்க. இப்ப நம்ம என்ன அரசியல்னு வந்துட்டாலே நம்ம என்ன பண்ணணும்? எல்லாரும் மோசம், எங்க கட்சி தான் பெஸ்ட், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு போய் போட்டு வாக்கு கேட்போமா? என்ன கேட்போம்? அப்படிதான் சொல்லணும். நீங்க ஏன் திமுகவுக்கு வாக்களிக்க கூடாது, ஏன் சீமானுக்கு வாக்களிக்க கூடாது, ஏன் தாவேகா தனித்து நின்றால் வாக்களிக்க கூடாது, எங்களுக்கு ஏன் வாக்கு அளிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசுவோமா? இல்ல எதுவுமே பேசாம நீங்க எங்களுக்கு மட்டும் ஓட்டு போட்டுருங்க, எங்களுக்கு எல்லாம் பர்சன்டேஜ் எல்லாம் கரெக்டா இருக்கு, அதனால நீங்க எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க என்று பேசுவோமா? இல்ல, எல்லாரையும் பண்ணக்கூடாது, ஏன் எங்களுக்கு பண்ணணும்? அப்ப நாம் எப்படி சிறந்தவர்கள் மற்றவர்களை விட, நாங்கள் மற்றவர்களை விட எப்படி சிறப்பாக நாங்கள் அந்த ஆட்சியை தருவோம், நாங்கள் எங்கள் கட்சி சிறந்தது அப்படின்னு நீங்க பேசணும் இல்ல?
அது பொதுக்குழுல ஏன் பேசணும்? மக்கள் கிட்ட வாக்கு சேகரிக்கிறப்ப பொதுக்குழுல பேசலாம். வந்து நீங்க பொதுக்கூட்டத்தை போல நேத்து இவங்க பேசின எதுவுமே பொதுக்குழுல பேசப்பட்ட விஷயங்களே இல்ல. நீங்க ரெண்டு சாராம்சம் எடுத்து பாருங்க. அவர் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி இருந்த பொழுது செய்த விஷயங்களை பேசுறார். இதை நீங்க 2021 பேசி மக்கள் அதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அடுத்து திமுக அரசுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க 176 தொகுதிக்கு பிரச்சாரம் போனீங்க இல்லையா, அங்கேயே பேசிட்டீங்க. நீங்க அவர் அந்த 176 தொகுதியில பேசின ஸ்கிரிப்ட் எடுத்து வச்சுக்கோங்க, நேற்று பொதுக்குழுவில் பேசினதை எடுத்து வச்சுக்கோங்க. ஏதேனும் பெரிய வித்தியாசம் இருந்தா எனக்கு சொல்லுங்க. அப்ப என்ன பேசியிருக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்ப அதிமுக கட்சி, அதனுடைய வரலாறு, எம்ஜிஆருடைய புகழ், ஜெயலலிதா அம்மாவுடைய புகழ், இந்த இயக்கத்தினுடைய எதிர்காலம், இன்னும் நாம் 100 ஆண்டுகளுக்கு இந்த இயக்கம் வலுவோடு பயணிக்கணும். அப்படி இந்த இயக்கத்தை வலுப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த தேர்தல் நமக்கு எவ்வளவு முக்கியமானது, சித்தாந்த ரீதியாக நாம் எப்படி பயணிக்க போகிறோம், இந்த தேர்தலுக்கு நாம் வகுக்க வேண்டிய வியூகங்கள் என்ன, நாம் எதிர்கொள்ளுகிற சவால்கள் என்ன, இந்த சவால்களை நாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம், திமுக கூட்டணியுடைய பலம் என்ன, பலகீனம் என்ன, அதை நாம் எப்படி அந்த வியூகத்தை நம்முடைய வியூகம் என்ன, எப்படி நாம் வெற்றி பெறப் போகிறோம். அதே போல வாக்குகளை பிரிப்பதாக கூட வச்சுக்கோங்க. தாவேகாவோ சீமானோ அதை எப்படி நம்ம எதிர்கொள்ள போகிறோம், பாஜகவோடு இருக்கிற அந்த முரண்பாடுகள் எப்படி களையப்படுகிறது, அந்த அடிமை என்பது அதை பற்றி பேசினார். அடுத்து பாஜக ஆட்சியில் மக்களுக்கு இருக்கிற அந்த இந்துத்துவா, இது போன்ற அந்த, அதாவது திமுக என்ன கட்டமைக்கிறாங்க, இந்துத்துவா அண்ட் திராவிடம் என்கிற அந்த சித்தாந்த மோதல், அந்த சித்தாந்தத்தை நாம் எப்படி திராவிட சித்தாந்தமாக முன்னிறுத்தி களத்தை பாஜகவை பின் நிறுத்தி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஆனதாக நாம் கட்டமைக்க போகிறோம். இதுல தாவேகா மூலமாக நமக்கு எங்க இடையூறுகள் வரும், அதை நாம் எப்படி எதிர்கொள்ள போகிறோம். நிச்சயமா விஜய் பிரச்சாரத்துக்கு போவாரா இல்லையா, கூட்டம் வருமா வராதா, கூட்டம் வருமா வராதா, அப்ப அதை எப்படி நம்ம எதிர்கொள்ள போறோம், மக்கள் மனதில் அது ஒரு தாக்கத்தை உண்டாக்குமா உண்டாக்காதா. நீங்க அவ்வளவு எல்லாம் வேணாங்க, ஒரு பூத் லெவல்ல இருக்கிறவங்க, திமுக இருக்குது, அதிமுக இருக்கிறாங்க, தாவேகாவை நீங்க நண்பர்களாக பார்ப்பீங்களா, எதிரிகளாக பார்ப்பீங்களா, எப்படி நேசக்கரம் கொண்டு அவர்களை இது பண்ணுவீங்களா, ஏதாவது ஒரு நிலைப்பாடு சொல்லணும் இல்லைங்க, சொல்லணும் தான். ஆனா பொதுக்குழுல போய் தாவேகாவை பத்தி பேசுறதோ விஜய்க்கு பதிலடி கொடுக்கறதோங்கிறது அதிமுக பொதுக்குழு தாவேகா நம்முடைய நிலைப்பாடு என்ன, தாவேகா குறித்து நம்முடைய நிலைப்பாடு என்ன, அதிமுக பத்தி என்ன நிலைப்பாடு தாவேகாவுக்கு இருக்கு, அவர் இது வரைக்கும் உங்களை பத்தி பேசவே மாட்டேங்கிறாரு. அப்புறம் எதுக்கு அதிமுகவை அபகரிக்க நினைக்கிறாங்க, அதனால பேச நினைக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க ஏன் நினைக்கிறாங்க, திமுகவுக்கு மாற்று தாவேகா என்கிற அந்த ஒரு கட்டமைப்பை அவர்கள் உருவாக்குறாங்க. அதிமுகவில் எம்ஜிஆர் இல்லாத அதிமுகவை உருவாக்கி விஜயை முன்னிறுத்தி கட்டமைக்க நினைக்கிறார்கள். திரு செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்ததற்கு பிறகு அது வலுப்பெற்று நிற்கிறது. அதனால அவங்க அதிமுகல நாமக்கல்ல விமர்சித்தாரா இல்லையா, விஜய் நாமக்கல்ல விமர்சிச்சாரா இல்லையா. சரி, எடப்பாடி பழனிசாமி எதிர்மறையாக தவறுதலாக நீங்க என்ன பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு அவங்க தாவேகா துண்டை பார்த்துட்டு பேசினாரா இல்லையா. அப்ப இதையெல்லாம் நீங்க கிளாரிஃபை பண்ணணும்ல. இல்ல இப்போ பொதுக்கூட்டத்துல அதுக்கான ஒரு விஷயத்த சொல்லிட்டோம் அப்படின்னா ரெண்டு விதமா பார்க்கலாம். ஒண்ணு, பதில் சொல்லாதது அவரை ஒரு பொருட்டாவே எடுக்கல, நாங்க திமுக இல்ல, இன்னொரு பக்கம் வரலாமே தாவேகா எலெக்ஷன் நெருக்கத்துல கூட்டணிக்கு வரலாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம், அதனால பேசாம தவிர்த்து இருந்திருக்கலாம். அப்படி இதுவரைக்கும் எனக்கு தெரியல, அதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்ப நீங்க திரும்ப திரும்ப அவங்க வர்றாங்கன்னு கட்டமைச்சு வரலன்னா அப்ப தொண்டர்கள் மத்தியில ஒரு சோறு, யாரு இல்லைனாலும் நம்ம ஜெயிப்போம், தாவேகா பத்தி எல்லாம் கவலையப்படாதீங்க, வந்தா நம்ம வித்தியாசம் ஜாஸ்தி ஆகும், வெற்றி எளிதாகும், வரலன்னா கொஞ்சம் கடுமையா உழைக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. சி.வி. சண்முகம் பேசும்போது இன்னொரு விஷயம் எல்லாராலையும் பேசப்படுறது, துரோகிகளை கடந்து கூட இருந்தே உறவாடி கெடுப்பவர்கள் அப்படின்னு சொல்றாரு. அமித்ஷாவை சொல்றாரு. அமித்ஷாவை சொல்றாரா? புரோக்கர்னு சொன்னாங்கல்ல, அது குருமூர்த்தியை சொல்றாரு. அமித்ஷாவே குருமூர்த்தி பொதுக்குழுல அப்படி சொல்றாங்களே. ஆமா, குருமூர்த்தி புரோக்கர், உறவாடி கெடுப்பவர் அமித்ஷா. எப்படி சார் அப்படி எடுத்துக்க முடியும்? அவங்க பாஜக சரி இல்லன்னு சொல்லுங்க. சி.வி. சண்முகத்தையோ எடப்பாடி பழனிசாமியோ நாங்க இவரை சொல்லல, இன்னார சொன்னோம்னு சொல்லுங்க.
அது வேற யாரையும் எடுத்துக்க கூடாதா? கூட்டணிக்குள்ளேயே இருக்கிறவங்க அப்ப சொல்லுங்க, யாருன்னு சொல்லுங்க. சிலர் வந்து செங்கோட்டையன் அவர்களை சொல்றாங்க, உள்ளுக்குள்ள வந்து நிறைய பேர் எடுத்துட்டு போகணும் ட்ரை பண்றதுனால அப்படி சொல்லி இருக்கலாம். மறைமுகமா உறவாடி கெடுப்பவங்கன்னா இன்றைக்கும் அவர்களோடு இருக்கிறவங்க. செங்கோட்டையன் வெளியே போயிட்டார்ல, அண்ணாமலைன்னு சொல்றாங்க சிலர். அண்ணாமலைன்னு சிலர் சொல்றாங்க. அண்ணாமலை உறவே இல்லையா, அப்புறம் அவர் எங்க போய் உறவாடி கெடுக்கிறாரு? அண்ணாமலை புரோக்கரேஜும் பண்ணல, உறவாடியும் கெடுக்கல, உறவே இல்லையா அவருக்கு? ஆனா அவர் தானே சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி முதல்வர் அக்கௌண்ட் சொல்றாரு. அப்ப கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டே உங்களை ஓபிஎஸ் மாதிரியான ஆட்களை என்டிஏக்குள்ள கூட்டிட்டு வரணும், கூட்டணிக்குள்ள கூட்டிட்டு வரணுங்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படிதான் அவர் பொது வழியில் அந்த மாதிரி பேசலாம். அமித்ஷா கூட பேசுறாரு. அமித்ஷா கூப்பிட்டு அவர்கிட்ட கருத்து கேட்கிறாரு, அதை சொல்றாரு. பொது வழியில் எங்காவது பேசியிருக்காரு? பொது வெளியில பேசல. அதனால அண்ணாமலை கூட அவங்க சொல்லியிருக்கலாமே, இந்த மாதிரி பண்றாரு, எல்லாரும் கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறாரு, இவர் டெல்லிக்கு போயிட்டு வராரு, பயணங்கள் நடக்குது, அதனால கூட நீங்க சொல்ற மாதிரி அவர் சொல்லலையே. என்னுடைய புரிதல், அதிமுக கட்சிக்காரங்களுடைய புரிதல் அமித்ஷாவையும் குருமூர்த்தியும் தான் சொல்றாங்க. அப்போ கூட்டணிக்கான இது இந்த பக்கம் நடக்கிறப்போ இன்னொரு பக்கம் அண்ணாமலையை வச்சு நகர்வுகள் நடக்குது. நமக்கு தெரியுது, ஓபிஎஸ் அவர்களை போயிட்டு வராரு, அதுக்கப்புறம் அண்ணாமலை போயிட்டு வந்ததுக்கு பிறகாக ஓபிஎஸ் டிடிவி தினகரனுடனான சந்திப்பு தனிமையில அண்ணாமலை அவர்கள் பேசுறாரு. அதுக்கப்புறம் திரும்ப டெல்லி விருந்து கொடுக்குறாங்க, திரும்ப டெல்லி பயணம். எதிரி நண்பன் தானே, ஒரு எதிரி உருவாகிலேயே ஒரு நண்பன் உருவாயிடுறான்ல. ஒருவருக்கு ஒரு எதிரி உருவாகிலேயே ஒரு நண்பன், அந்த எதிரிக்கு எதிரியா இருக்கிறவன் நமக்கு நண்பன் ஆயிடுறான்ல. அது கூட்டணியில இல்லாம நண்பனா இருந்தா பரவாயில்ல, கூட்டணியிலையும் வச்சுக்கிட்டு நண்பனாவும் வச்சுக்கிறது எப்படி சாத்தியமாகும்? சரி, அதை இவங்க தெளிவுபடுத்தணும்ல. குறைஞ்சபட்சம் அண்ணாமலை என்பவர் இந்த மாதிரி அதாவது இரண்டு புறமும் டபுள் ஆக்ட் கொடுக்குறாரு, அவரை நம்பாதீங்க, அவர் இந்த தேர்தல் பணிக்கு பயன்படுத்தக்கூடாது சொல்லணும்ல. அதையா முதல் தீர்மானம் கொடுத்தது பொதுக்குழுவில் வந்து எல்லா உரிமையும் கூட்டணி அமைக்கிறதுக்கு வந்து பொதுச் செயலாளர்களுக்குன்னு கொடுத்தாங்க. இது ரெண்டு மாதிரி பார்க்குறாங்க. ஒன்று, எல்லா இடத்துலையும் எல்லா கட்சி பொதுக்குழுலையும் இது வந்து தேர்தல் நேரத்தில் சொல்கிறது தான்ப்பான்னு. இன்னொன்று, அதிமுக தானே இருக்கு, கூட்டணி நீங்க தானே, அப்பனா நீங்க இப்போ வரைக்கும் பாஜக கைக்குள்ள இருக்கிறதா நினைக்கிறீங்களா? பாஜக பதில் சொல்றதுக்காக இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தீங்களா அப்படிங்கிற ஒரு பார்வையும் வைக்கப்படுது. நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? தனியா போய் அமித்ஷாட்ட பேசுனா கொஞ்சம் கை காலெல்லாம் உதறுதுங்க. பொதுக்குழுவில் ஒரு அற நிதானத்தோடு இருக்கிறவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அற நிதானத்தோட சிவியை பேச சொல்லிட்டோம்னா இது பொதுக்குழுவினுடைய தீர்மானம் என்று நம்ம கடந்து போயிடலாம். நான் என்னங்க செய்ய முடியும், கட்சியில் இருக்கிற சீனியர்கள்லாம் சேர்ந்து இப்படி ஒரு தீர்மானத்தை போட்டாங்க என்று சொல்லிடலாம். அப்படியே நீங்க சொல்ற அவங்க கிட்ட தானே கட்டுப்பாடு, முழு கட்டுப்பாடு எடப்பாடி பழனிசாமி கிட்ட தானே இருக்கு. அப்ப அவரு தானே எல்லா முடிவும் எடுக்கணும். ஆமா, அவர் சொல்லித்தான் சிவி பேசியிருக்காரு. அவர் புதிய தலைமுறையில் சொல்லியிருப்பேன், எடப்பாடி பழனிசாமி அவர்களின் உத்தரவுக்கு ஏற்ப சி வி சண்முகம் இதை பேசியிருக்காருன்னு தான் சொல்லியிருப்போம். ஓ, அதாவது தன்னால பேச முடியாத நீங்க பேசுங்கன்னு சொல்றாரா எடப்பாடி சி வி சண்முகம் மூலமா? ஆமா, அப்படியே இன்னொரு ஆளை வச்சு பேச அந்த அளவுக்கு என்ன பயம், யாருக்கு பயப்படுங்கிற அவசியம் எடப்பாடி பழனிசாமி? அவரே பேச சொல்லுங்க இன்னைக்கு. ஆமா, நான் தான் சொன்னேன், அமித்ஷாவை தான் சொன்னேன், இப்ப என்ன பண்ணிடுவேன் நீன்னு பேச சொல்லுங்க. நீதான் வீரனாச்சே, பேசு. திருப்பரங்குன்றம் விவகாரம் இன்னொரு மிக முக்கியமான அந்த தீர்மானத்தில் பார்க்கப்படுது. ஒரு திராவிட கட்சியாக இருந்து நீங்க நீதித்துறைக்கு எதிரான அரசுடைய செயல்பாடுன்னு சொல்லலாம், ஆனா இது மத நல்லிணக்கத்துக்கு எதிரானதா ஒண்ணு இல்லையா அப்படிங்கிற ஒரு பார்வை. நேற்று அவர்கள் அந்த தீர்மானம் என்பது தவறு. நம்ம அதில் போட்டிருக்க வேண்டிய தீர்மானம் தமிழகம் என்றைக்கோ ஒரு மதச்சார்பற்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் அதிமுக பயணிக்குது. ஒரு மத நல்லிணக்கத்தோடு தமிழகம் ஒரு அமைதி பூங்காவாக விளங்க வேண்டும். அதை தமிழ்நாடு அரசாங்கம், மத்திய அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும். இன்னொரு அயோத்தியா போல ஒரு சம்பவங்கள் தமிழகத்தில் ஏற்படக்கூடாது. நல் இணக்கத்தோடு அமைதியான வாழ்க்கை முறையை விரும்புபவர்கள் தமிழக மக்கள் என்று நம்ம பேசியிருக்கணும். நீதிமன்றத்துக்கு உங்கள் கட்சியோட ஆதரவே தேவையில்லை. அவங்களுக்கு கண்டெம்ட் பவர்ஸ் இருக்கு. நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தலைன்னா அவங்க கண்டெம்ட் போட்டு போகிறாங்க, அது அவங்க பார்த்துக்கிறாங்க. நீதிமன்றத்தில் வந்து கேட்டாங்களா என்ன, எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா என்ன? நீங்கள் ஒரு அரசியல் கட்சி, அரசியல் கட்சி என்ன வேணும், மக்களுக்காக நீங்கள் பணியாற்றணும். நீதிமன்றத்தை உத்தரவுகளை ஒரு அரசாங்கம் மதிக்கலைன்னா என்ன பண்ணுவாங்க, சீஃப் செக்ரட்டரியை கோர்ட்டுக்கு வர சொல்கிறாங்க, அது நீதிமன்றம் பார்த்துக்குது. உங்களுக்கு அங்கே என்ன வேலை, முதல்ல உங்களுக்கு அங்கே என்ன வேலை? அப்போ நீதிமன்றத்தில் ஒரு வேளை தீர்ப்பு வாங்கி முதலமைச்சர் ஆகலான்னு நினைக்கிறாரோ என்னவோ, எப்படி பொதுச் செயலர் ஆனமோ அது மாதிரி நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பை வாங்கி முதலமைச்சர் ஆயிடலான்னு நினைச்சிட்டு இருக்கலாம். நிறைவான கேள்வி சார்,
மீண்டும் 26க்குள்ள எல்லாம் ஒன்றிணைந்திட முடியுங்கிற நம்பிக்கை இன்னும் இருக்கா? வெல்ல வேண்டும் என்று நினைத்தால் ஒன்றிணைய வேண்டும். சாத்தியமா? ஒன்றிணைந்தால் வெற்றி சாத்தியம். ஒன்றிணைப்பே முதல்ல சாத்தியமா? ஒன்றிணைந்தால் வெற்றி சாத்தியம். வெற்றி வேண்டும் என்றால் ஒன்றிணைய வேண்டும். உங்களுடைய ஆசைகள் கனவுகள் நிறைவேறதான் பார்ப்போம். இவ்வளவு நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு நேர்த்தியான தெளிவான பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி சார். Subscribe to One India and never miss an update.